மண் வீடுக்கு மேலே வந்து அந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் செய்வோம்ல, அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து நமக்கு மூங்கில் கம்பு தான் தேவை. சின்ன கட்டை சைடு கட்டை இந்த கோம்பை போடுறதுக்கு ரொம்ப பக்கத்தில் போட்டால் தான் ஓலை சாடியாது. இல்லைன்னு ஓலை சாடி தென்னை ஓலை மேய்ஞ்சோம்னு வச்சுக்கோங்க, 3 அடிக்கு ஒரு கம்பு வச்சா போதும். பனை ஓலை அப்படிங்கிறனால 1 அடிக்கு ஒரு கம்பு. ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். ஃபார்ம் ஹவுஸ்க்கு மூங்கில ஏற்ற போகிறோம். கொய்யாவில் மண்டையை உடச்சிட்டேன், மாவு எடுத்துட்டு போய். நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்தாச்சு. இதுக்கு எல்லாம் மூங்கில அன்லோடிங். மண் வீடுக்கு மேலே வந்து அந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் செய்வோம்ல, அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து நமக்கு மூங்கில் கம்பு தான் தேவை. மூங்கில் கம்பு எங்கே ஜாஸ்தியாக கிடைக்குன்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் அத்தானி வந்தீங்கன்னா தான் கிடைக்கும். ஒன்று ஒரு சைஸில் ஒரு லென்த்தில் இருக்கா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 அடி 3 அடி வருது. இதெல்லாம் பார்த்தா 1 அடிக்கு மேலே வருது. இந்த மூங்கில் ஆகாதும்பாங்க. ஆனால் வெயிட்லெஸ் இல்லை. இது வந்து போடிச்சு போகுமா. அந்த உழவுன்னு சொன்னேன் இல்லை, அந்த பனை ஓலையில் வர மாதிரி. அதனால் இது சீக்கிரம் உழுப்புது. இந்த கனவு பக்கமாக இருந்ததுனால தான் இந்த ஸ்ட்ரென்த் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ இது கணுவெல்லாம் பக்கம் இருக்கா, கணு நல்ல வெயிட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கட்டை, சைடு கட்டை. இப்படி இந்த கோம்பை போடுறதுக்கு ரேட் வருதுங்க. அது இதெல்லாம் இதில் எத்தனை அதில் எத்தனை 60 அதில் 80 மொத்தம் 100 இருக்குது. இது 80 ரூபா வருது. 100 ரூபாய்க்கு கொடுக்குறேன் இது. ஆமாம், ஆனால் 80 ரூபா இது. சரி, அந்த பெருசு கேட்குற இருக்குது. ஆமாம், அது 150 ரூபா வருது. இது வந்து 40 80 ரொம்ப பக்கத்தில் போட்டால் தான் ஓலை சாடியாது. இல்லைன்னு ஓலை சாடி. இது வந்து இப்போ நம்ம தென்னை ஓலை மேய்ஞ்சோம்னு வச்சுக்கோங்க, 3 அடிக்கு ஒரு கம்பு வச்சா போதும். பனை ஓலை அப்படிங்கிறனால 1 அடிக்கு ஒரு கம்பு வைக்கும். இது எப்படி ஜாயின் பண்ணுவீங்க? பால் எடுத்து வச்சுருவோம். ஆசாரி எப்படி பால் எடுக்கிறாங்களோ அது மாதிரி எடுத்து கிராஸ் பண்ணி கிராஸை விட்டு அப்படியே மேலே வளர்த்துறோம். இது வந்து அண்ணன் வந்து மேய்ஞ்ச போகிற செட்டு தான். பனை ஓலையில் தான் போட்டிருக்காப்புல. ஆனால் பனை ஓலைக்கு முன்னாடி இந்த தென்னை ஓலை வச்சுருக்காங்க. ஆனால் இது 1 அடிக்கு ஒன்று தான் குறுக்க போட்டிருக்கீங்க கரெக்டாக. சீட் போகிற போய் மேலே. ஆமாம், சிறுசு எடுத்துமில்ல. ஆமாம், அதே மாதிரி மோக்கு இப்படி வரும். இது பார்த்தீங்கன்னா இது பனை மரம், முழு மரம். இது பனை மரம், முழு மரம். இங்கே ஒன்று அங்கே ஒன்று முழுசாக. இது வந்து ஒரு 100 வருஷம் இருந்தாலும் அந்த மரம் இப்படியே இருக்குது. ஆமாம், இங்கே மட்டும் இல்லை, இதுக்கு அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் அந்த பக்கம் உங்களுக்கு கிடையாது. ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். எல்லா கடையும் கூட விசாரிச்சு பெருசுன்னு 150 ரூபா ஒரு பெருசாக தான் எடுப்பாரு. ஓலை கட்டிக்குங்கிறாரு. சின்னதெல்லாம் எடுக்க மாட்டாரு, எனக்கு தெரியும். பெருசாக தான் எடுப்பார். 200 ரூபாய்க்கு எங்கேயும் எந்த கடையிலையும் சொல்ல மாட்டாங்க. மாமூலே எடுக்கிறதுனால 150, அது வந்து 80. அது 100 ரூபாய்க்கு எங்கேயும் தரமாட்டேன். 80 விலையே, கடைசி விலையே அவ்வளோதான் சொல்லிக்கிறேன். இந்த மரம்லாம் எங்கேருந்து வெட்டுறீங்க? இதெல்லாம் அங்கே பண்ருட்டி, கடலூர், திண்டிவனம், வெளியேருந்து வெட்டி கொண்டு வந்து தான் இருக்கிறீங்களா? இங்கே வருது சாமி. அப்படிங்களா? ஒரு ரோடா வருது 15. எதுவுமே இங்கே விவசாயம் பண்ணுறது இல்லையா? இல்லை, இந்த மாதிரி இவங்களுக்கு காட்டுக்குள்ளேயே போக முடியாது. இல்லை, இதெல்லாம் வெளியிலேருந்து வருது. பொள்ளாச்சி வந்து இந்த ட்ரை ஏரியா இருக்குல்ல. ஆமாம்மா, அந்த மாதிரி ட்ரை ஏரியாவில் போடுறது. இங்கே தான் ஏதாவது வளரும். விவசாயம் இங்கெல்லாம் அது மாதிரி கிடைக்காது. இங்கே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வெட்ட முடியாது. இந்த கடையில் ஒரு ரோடு, அந்த கடையில் ஒரு ரோடு இறக்கவே நீ 10 செல்லில் போட்ட எடுத்துக்கலாம். உங்கள் பேருங்கம்மா? என் கடைக்காரர் பேர் மணி. சரி, என் பேர் செல்வி. சரி, சரிங்கம்மா. சரி ஒரு 2 நாளில் வர்றோம். ஓலை வெட்டி போட்டுருக்குது. நீ ஃபோன் பண்ணிட்டு வாங்க சார். பக்கத்தில் ஒரு வேலையை வந்தாலும் இது கையோட பார்த்து போடலாம். சரிம்மா, சரி சரி வரேன். ஃபார்ம் ஹவுஸ்க்கு மூங்கில ஏற்ற போகிறோம். கவுண்டிங் மிஸ் ஆகக்கூடாது, கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது என்ன அவ்வளோ புள்ளியாக இருக்குது.
ஸ்டாக் பத்தாதனால இப்போ வந்த ஸ்டாக்லேருந்து எடுக்கிறாங்க. ஆத்தானி மூலையில் நீங்கள் வந்திருக்கான். வெள்ளிங்கிரி மலை இருக்கலங்க, வெள்ளிங்கிரி அங்கேருந்து வர்றேங்க. கொய்யாவில் மண்டையை உடச்சிட்டேன், மாவு எடுத்துட்டு போயிரு. அடுத்த ஸ்டாக் ஏற்றுறது கிளம்பிடுச்சு, இங்கே ஸ்டாக் தீர்ந்துருச்சு, அடுத்த இடத்துக்கு போய் ஸ்டாக் ஏற்றுறாங்க. நீங்கள் ரேட் பேசி இருக்கீங்களா இல்லை மொத்தம் டன் கணக்கா? ஏற்றி முடிச்சிட்டாங்க. நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்தாச்சு. இதெல்லாம் மூங்கில அன்லோடிங் பண்ணணும். மூங்கில இறக்கிட்டு இருக்காங்க. மூங்கில ஃபுல்லாக இறக்கியாச்சு. ஒரு வழியாக மூங்கில் வந்து நம்ம புளியம்பட்டிக்கு அங்கிட்டிருந்து ஏற்றிட்டு வந்து நைட் இறக்கியாச்சு. அங்கேருந்து நம்ம கிளம்பியில் மணி 2:30க்கு கிளம்பணும். இங்கே டைமை பாருங்கள், மணி 8:30 ஆச்சு. இங்கே இருக்கவங்கள வச்சு தான் அன்லோடிங் பண்ணியிருக்கோம். நம்ம ஊருக்காரனுங்க தான் எல்லாத்துக்கும் இறக்கியிருக்காங்க. இதை பகல் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ மூங்கில் நம்ம அன்லோடிங் பண்ணி எப்படி பிரித்து வச்சுருக்கோம், எப்படி மேயிறோன்றதை நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய்.